சிங்க் நிறைய பாத்திரம் இருந்தாலும் கை வலிக்காமல் தேய்க்கலாங்க. அது எப்படி இருந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக தான் இருக்கும். கலர்லாம் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். பழசு மாதிரி தெரியாது. ஆனால் அதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி விழுந்துட்டுருக்கும். அது ஏன் விழுதுன்னு தெரியலங்க. ஆனால் அந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி விழுந்துச்சுன்னா நம்ம அதை வியர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து அப்படியே வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ணுறதுக்கே நம்ம தயக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸில் அங்கங்கே ஹோல்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. நம்மக்கிட்ட ஸ்டிக்கர் போட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டிக்கர் போட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன ஹோல்ஸாக இருந்ததுன்னா சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டிக்கர் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிக்கர் போட்டு தாங்க நம்ம அந்த ப்ளவுஸுடைய ஓட்டையை நம்ம இதை வச்சு அடைக்க போகிறோம். அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ப்ளவுஸ்க்கு உள்பக்கமாக இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்ம அதை வியர் பண்ணுறப்போ அந்த ஸ்கின்னுடைய அந்த கலர் வந்து தெரியாது. நம்ம ஸ்கின் வெளியே தெரியாது. இந்த பொட்டு வந்து அதை வந்து ஸ்கின்னை வந்து மறைச்சிரும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ஸோ ப்ளவுஸ் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, இந்த மாதிரி ஆனால் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்க அந்தளவுக்கு தெரியாதுங்க. ஸோ நம்ம அவசரத்துக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரை மாதிரி வருங்க. நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால இந்த நுரையெல்லாம் நம்மளால் எடுக்கவே முடியாது. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த விசில் வரும், நம்ம எடுத்து அப்படியே சமைப்போம். அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் அதிகமாக வருங்க. இந்த வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பிட்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அதில் கேஸ் ப்ராப்ளம் நிறையா அவங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா பருப்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நுரை மாதிரி பொங்கி வரும் பாருங்கள். அந்த நுரையெல்லாம் கரண்டி வச்சு நல்லா எடுத்து வெளியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கருடைய மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி பருப்பு வேக வச்சுக்கலாங்க. நம்ம பருப்பு பாத்திரத்தில் ஓப்பனாக வேக வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரை வந்து கீழே விழுந்துரும் அதுவே. பட் இந்த மாதிரி நம்ம குக்கரில் வேக வைக்கிறப்போ அந்த நுரையெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா பருப்பு கொதிச்சதுக்கப்புறம் அந்த நுரையெல்லாம் எடுத்துகிட்டு பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட்டி பெருங்காயம் தாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அதை வந்து அந்த கட்டி பெருங்காயம் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாத்திரை மாதிரி நான் அப்பப்போ ஒரு பருப்பு வேகிறப்போ ஒவ்வொரு முறை சமைக்கிறப்போ ஒரு மாத்திரை மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த ஆயில் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஒரு மாதிரி எண்ணெய் கரை அதிகமாகிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம அப்பப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிக்கணுங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் க்ளீன் பண்ணுங்கள், இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். எப்போ டைம் கிடைக்குதோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ஒரு 3-4 மாதம் அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அதில் விடாப்பிடியான எண்ணெய் கரை போயிட்டு அப்படியே ஜாம் மாதிரி ஆகிடுங்க. அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அடிக்கடிக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஆயில் பாட்டில் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோதுமை மாவுங்க. நம்ம சப்பாத்தியில் செஞ்சுட்டு தேய்க்கிறதுக்கு வச்சுருந்த அந்த மாவு மீதி இருந்துச்சுன்னா அந்த மாவு வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எண்ணெய் பாட்டிலில் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் பாட்டிலாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ண பாட்டில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பாட்டில், எந்த பாட்டிலாக இருந்தாலும் வெளியே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை அதிகமாக இருக்கும். நம்ம கை பிடிக்கும் போதே தெரியும். ஒரு சில நேரங்களில் கை தவறி கூட நம்ம வழுக்கி கீழே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் இந்த பாட்டிலோடைய வெளியே நல்லா நீங்கள் போட்டு தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு மேலே சைட்லலாம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கையிலேயே நீங்கள் தேய்ச்சா போதுங்க. அப்படி ரொம்ப விடாப்படியான அழுக்கு கரை இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இல்லை நார்மலாக நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் கையில் ஒரு முறை தேய்ச்சாலே போதும். அந்த மாவு வந்து அந்த வெளியே இருக்கிற எண்ணெய் மொத்தத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலை ஒரு கிளாத் வச்சு தொடச்சாலே போதும். இதுக்காக நீங்கள் லிக்விடு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியமே இல்லை. சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி மாவு வச்சு தேய்ச்சிங்கனாலே இந்த எண்ணெய் பொருள்லாம் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மூடியில் கூட எண்ணெய் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி மாவு வச்சு நீங்கள் தேய்ச்சாலே போதும். அந்த எண்ணெய் கரை ஃபுல்லாக போயிட்டு நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டிலும் புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணுன்ற அவசியமும் இல்லை. இப்போ நான் இதை தொடச்சிட்டு உங்களுக்கு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் நார்மலான கிளாத் வச்சு தொடச்சா போதுங்க. ஈர துணியில் போட்டு துடைக்கணும்னு அவசியமே இல்லை. நார்மலான ட்ரை கிளாத் வச்சு தொடச்சாலே போதும். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். நான் சோப்பு லிக்விட் எதுவுமே போடலைங்க. ஜஸ்ட் இந்த மாவு மட்டும் தான் வச்சு தேய்ச்சேன். புதுசு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெய் கரையே கொஞ்சம் கூட இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இட்லிலாம் வேக வச்சோம் அப்படின்னா அந்த தட்டை உடனே சூடாக இருக்கும் போதே எடுப்போங்க. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் டைம் ஆகிடுச்சுட்டு அவசரத்தில் சூடாக இருக்கிறப்ப நம்ம இட்லி எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கிறப்ப இட்லி சரியாகவே வராதுங்க. அந்த பிளேட்லேயே ஒட்டிக்கும். ஸோ நமக்கு அவசரமாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டை அதில் வச்சுருங்க. வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் இட்லி எடுத்திங்கன்னா சூப்பராக வருங்க. நீங்கள் என்ன தான் தண்ணி தெளித்தாலுமே அந்த சூடு குறைஞ்சாதான் அந்த இட்லி வந்து நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் வரும்.
நீங்கள் என்ன தான் ஆயில் தடவினாலும் சரி நம்ம சூடாக எடுக்கிறப்போ அப்படியே ஒட்டிக்கும், அதிலே பாதி இட்லி அதிலே ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் வரணும்னா இந்த மாதிரி தண்ணியில் பிளேட்டை ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம கிச்சனில் சிங்க்கில் எப்போவுமே பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கோங்க. ஸோ நம்ம என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் சமைச்சு முடித்த உடனே ஒரு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் வந்துடுங்க. அதை சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துடும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 3 முறை சமைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பாத்திரம் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த பாத்திரம் சமைக்கிறது கூட கஷ்டமாக இருக்காதுங்க, அந்த பாத்திரம் தேய்க்கிறது தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற வேலையை ஈஸியாக ஆக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பக்கெட் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி அகலமான டப் மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 எலுமிச்சை பழத்தை அதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு விம் ஜெல் எடுத்துக்கோங்க. விம் ஜெல் இல்லைனா நீங்கள் சோப் யூஸ் பண்ணிங்கனாலும் சோப்பு கொஞ்சம் கட் பண்ணி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்ற போகிறோங்க. இந்த டப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன பாத்திரம்லாம் இருக்கும், அதாவது ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே நம்ம போடுற பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்காது, உடனே கழுவிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம், அழுக்கு கம்மியாக இருக்கிற பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பில் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அழுக்கெல்லாம் போயிடுங்க. நீங்கள் கையிலேயே சும்மா தேய்ச்சிட்டாலே போதும், ஸ்க்ரப்பர் வச்சுலாம் தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அந்த ஊற வைக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த டப்பு ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சிக்கோங்க. தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்னென்ன பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு ஈஸியாக நம்ம வாஷ் பண்ண முடியுமோ, டம்ளர், தட்டு, ஸ்பூனு, கரண்டி, அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் இதில் ஃபஸ்ட்டு போட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம தேய்ச்சாலே போதுங்க, கையிலேயே தேய்ச்சாலே அந்த அழுக்கெல்லாம் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பாதி பாத்திரம் வந்து ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் விடாப்படியான கரை இருக்குதோ அந்த மாதிரி பாத்திரத்தை நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இந்த தண்ணியிலே நம்ம மொத்த பாத்திரமும் நம்ம தேய்ச்சி முடிச்சிடலாங்க. ஸோ இப்போ நான் நார்மலாக இருக்கிற பாத்திரத்தெல்லாம் போட்டுடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடாப்படியான கரை இருக்கிற பாத்திரத்தெலாம் நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இப்போது ரொம்ப அழுக்கு இல்லாமல் லேசாக கொஞ்சம் கொஞ்சம் கையிலே தேய்ச்சா போய்ட்ற மாதிரி அழுக்கு இருக்கிற பாத்திரத்தை நான் ஃபஸ்ட்டு இதில் ஊற வச்சுட்றேன். ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் இப்போ எடுத்து கையிலேயே உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக அந்த அழுக்கெல்லாம் போய்டுங்க. நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு ஒவ்வொன்றா தேய்ச்சி வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு கூட ஃபுல்லாக பாத்திரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீதி இருக்கிற பாத்திரத்தெலாம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போதுங்க. இந்த பால் பாத்திரம் அந்த மாதிரி பாத்திரம் தான் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கும். மற்றதில் கையிலே தேய்ச்சாலே ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாகவே தெரியாது. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஊற வச்ச பாத்திரத்தை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா பாத்திரமும் பளிச்சுன்னு இருக்காங்க. நம்ம எலுமிச்சை பழம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், உப்புலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ பாத்திரத்தில் இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். நம்ம வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணால் மட்டும் போதுங்க, கை வச்சு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. விடாப்படியான கரை இருந்தால் மட்டும் நம்ம கை வச்சு தேய்ச்சா போதும். இப்போ இருக்கிற இந்த தண்ணியில் இன்னும் இருக்கிற இந்த பாத்திரங்க, பெரிய பாத்திரம், பால் பாத்திரம், அந்த மாதிரி எதனா இருந்தால் கூட நீங்கள் நல்லா ஊற வச்சு தேய்க்கிற மாதிரி பாத்திரத்தை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அழுக்க போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.